இந்த பொதுச் செயலாளர் என்கிற உயரத்திற்கு வருவதற்கான முதல் தொடக்க புள்ளியாக திகழ்ந்தவர் யார்னா செங்கோட்டையன் தான். அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே, அரசியல் செயல்பாடு எல்லாமே யாரையுமே நம்ப மாட்டார்கள். இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓபிஎஸ்ஐ ஒழித்து கட்டிவிட்டார். அவர் ஆளுங்கட்சியாக இருக்கிற போதே முழு கட்சியையும் தன் வசமாக மாற்றிக்கொண்டார். அதனால அவருக்கு பின்னாடி ஒரு 64 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், இரட்டை இலை சின்னம் இருக்கிறது என்கிற காரணத்தினால இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக என்கிற நிலைமை இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் ஒருவேளை அதிமுகவோடு கூட்டணி கண்டால் கடைசி நேரத்தில் பாஜகவை கலட்டி விட்டுவார் எடப்பாடி பழனிசாமி என்று ஒரு கூட்டம் வந்து அதிமுகவினுடைய நம்பிக்கைக்குரிய கூட்டங்கள்ல இருந்து சில பேர் பேசுறாங்க. K24 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்முடைய நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமதி ராஜகம்பீரன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். பாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் அவர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க இது? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ரொம்ப தீவிரமாவே இருக்குதுன்னு பார்க்க முடியுது. எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி தன்னை தவிர எல்லாரையுமே கட்சியை விட்டு நீக்கி விடுவாரோ என்கிற அச்சம் என்னை போன்றவர்களுக்கு இருக்கிறது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி யாரையுமே நம்ப மாட்டார். அவரோடு பழகியவர்கள் சொல்லுகிற மிக முக்கியமான தகவல் என்னன்னா, அவர் தன்னுடைய நிழலை கூட நம்ப மாட்டார். யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்களோ என்று அவரு நினைப்பார். அந்த அளவுக்கு அவருக்கு சந்தேக புத்தி. அரசியல் கட்சியிலே தலைவனாக இருப்பதற்கான முதல் தகுதியை சக மனிதனை நம்புவதுதான். நீங்க கோடிக்கணக்கான பேர் வந்து ஒரு கட்சியில உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். கோடிக்கணக்கான பேர் நம்பிக்கைக்குரியவர்களா? கேள்வி இருக்கு. இந்த கட்சியில இருந்து வேற ஒரு கட்சிக்கு போகிறார்கள், எதிர் முகாமுக்கு போகிறார்கள். எவ்வளவோ பேர் காங்கிரஸ் கட்சியில இருந்து விலகி பாஜகவில் சேர்ந்திருக்கிறார்கள். பாஜகவும் காங்கிரசும் எதிரெதிர் சித்தாந்தம் கொண்டிருக்கக்கூடிய கட்சி. காங்கிரஸ் மதச்சார்பற்ற கட்சி என்றால் பாஜக மதவாத கட்சி. ஆனால் எதிரெதிர் முகாமிலே எவ்வளவு பேர் மாறி இருக்கிறார்கள். அப்ப அரசியல் கட்சியிலே மாற்று கருத்து கொண்டிருக்கிறவர்கள், மாற்று முகாமுக்கு செல்கிறவர்கள் என்பது எல்லா காலத்துக்கும் நடக்கிற விஷயம்தான். எம்ஜிஆருக்கு எதிராக ஆளுநரிடத்திலே போய் வந்து அவர் மீதான குற்றச்சாட்டுகளை சொன்னவர் எஸ் டி சோமசுந்தரம். அவரை எம்ஜிஆர் போய் வீட்டு தேடி போய் பார்த்து மறுபடியும் நீங்க கட்சிக்கு வாங்கன்னு சொன்னார். எம்ஜிஆருக்கு இருக்கிற செல்வாக்கு என்ன, எஸ் டி சோமசுந்தரத்தோட செல்வாக்கு என்ன? எஸ் டி சோமசுந்தரம் சொன்னா இந்த தலைமுறைக்கு யாருக்குமே தெரியாது. 80களின் அரசியல்வாதிகளுக்கு மட்டும்தான் தெரியும் எஸ்டிஎஸ்னா யாருன்னு. அப்ப அரசியல்ல ஒவ்வொரு ஓட்டுமே முக்கியமானது. எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு ஜனநாயக முறைப்படி வந்தவரான்னா கிடையாது. கூவாத்தூர்ல நடந்த ஏல திருவிழாவில அதிகமா பணம் கட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிச்சு, செங்கோட்டையனுக்கு கிடைக்கல. அந்த செங்கோட்டையன் தான் எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவினுடைய முதல் கட்ட உறுப்பினராக சேர்த்தவர். சிலுவம்பாளையம் என்கிற ஊர்ல ஒரு கொலை வழக்கு சார்ந்து, சொத்து தகராறிலே ஏற்பட்ட கொலை வழக்கு சார்ந்து போலீஸுக்கு பயந்து ஓடி வந்து தஞ்சம் புகுந்தவர் எடப்பாடி பழனிசாமி. அவரை காப்பாற்றி அவரை கட்சியிலே சேர்த்து சிலுவம்பாளையத்திற்கு கிளை செயலாளராக அவரை நியமித்து இந்த பொதுச் செயலாளர் என்கிற உயரத்திற்கு வருவதற்கான முதல் தொடக்க புள்ளியாக திகழ்ந்தவர் யார்னா செங்கோட்டையன் தான். அரசியலிலே தன்னை ஒரு ஆளாக அறிமுகப்படுத்திய செங்கோட்டையனுக்கு நீ கட்சியை விட்டு நீ தூர போக வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் என்று சொன்னால், 30வது இடத்திலே அமைச்சரவையிலே இருந்த எடப்பாடி பழனிசாமியை முதல் இடத்திற்கு நகர்த்தி கொண்டு வந்தவர் சசிகலா அவர்கள். அந்த சசிகலாவுக்கு என்ன கதி? பார்ப்பன அக்ரஹார சிறைச்சாலைக்கு அவர் போனதற்கு பின்பு அவர் சம்பந்தப்பட்ட சொத்து பத்திரங்கள், ஆவணங்கள், அவருக்கு எதுல எல்லாம் செல்வாக்கு இருக்கிறதோ அதையெல்லாம் கொடநாடு எஸ்டேட்டுக்குள்ளே புகுந்து மின்சாரத்தை கட் பண்ணி உள்ளே புகுந்து மர்ம மனிதர்கள் புகுந்து காவலாளிகளை கொலை செய்தார்கள் என்று சொன்னால் அது யாருடைய ஆட்சி காலத்திலே நடந்தது? ஜெயலலிதா வாழ்ந்த இடத்திலே அவர் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ், அவர் சம்பந்தப்பட்ட ரகசிய பிரமாணங்கள், பத்திரங்கள் எல்லாவற்றையும் கைப்பற்றி அது கைப்பற்றுவதற்காகவே காவலாளி கொலை வரைக்கும் நடந்தது.
அதிலே சம்பந்தப்பட்டவர்கள் ஏற்கனவே அதற்கு ஜெயலலிதாவிடத்திலே ஓட்டுநராக இருந்தவர். அது சம்பந்தப்பட்டவர்கள் யாருமே இன்றைக்கு உயிரோடு இல்லை. யாரும் இயற்கை மரணம் அடையவில்லை. திடீரென்று ஒருவர் சாலை விபத்தில் இறக்கிறார். எல்லாமே மர்ம கொலைகளாக இருக்கிறது. ஒரு துப்பறியின் நாவலை போல இருக்கிறது குணநாடு எஸ்டேட்டினுடைய கதை. இது எந்த சினிமாவிலையுமே இவ்வளவு த்ரில்லிங் இருக்குமான்னு சொல்ல முடியாது. அவ்வளவு திருப்பங்கள் நிறைந்த சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருக்கிறது. அதையெல்லாம் நிகழ்த்தி காட்டியது யாரு? அதையெல்லாம் நிகழ்த்தி காட்டியது யார் நிகழ்த்தி காட்டு? எடப்பாடி பழனிசாமி தான். வேற யாரு? அப்படி பண்ண எடப்பாடி பழனிசாமியா இருந்தா முடிஞ்ச கைது பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அதுலதான் சிறப்பான விஷயம் இருக்கிறது. எல்லா தடயங்களையும் அழித்து விட்டார்கள். நீங்க காவலாளி வேற கல்வன் வேறன்னு இருந்தா தான் நீங்க கல்வனை கைது செய்ய முடியும். காவலாளியும் கல்வன் ஒரே ஆள். சில பேர் சில போலீஸ்காரன் என்ன பண்ணுவாங்கன்னா பகல்ல டியூட்டி பார்த்துட்டு நைட்டு திருட்டு வேலை பார்க்க போலீஸ்காரன் படி போட்டுருக்காங்க சில பேர். போலீஸும் திருடனும் ஒரே ஆளா இருந்தா யார்கிட்ட புகார் கொடுக்கிறது? யாரை தண்டிப்பது? யாரை கைது செய்வது? அதனால எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே, அரசியல் செயல்பாடு எல்லாமே யாரையுமே நம்ப மாட்டாரு. இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓபிஎஸ்ஐ ஒழித்து கட்டிவிட்டார். டிடிவி தினகரன் அரசியல்ல அதிமுகவோடு நீங்க ஒரு நாள் உரிமை கொண்டாட கூடாது என்பதற்காக அப்புறப்படுத்தப்பட்டிருக்காரு. எல்லாரும் ஒழிச்சு கட்டிட்டு பாஜக போய் சரணடைவதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி என்ன சாதிக்க போறார்? பங்காளிகள் அத்தனை பேரும் சண்டைக்காரன். ஆனா பகையாளியா இருக்கிற பாஜக மட்டும் உனக்கு சொந்தக்காரன் ஆயிடுவானா? அரசியலிலே உனக்கு உரிமை பெற்றவன் ஆகிவிடுவானா? பாஜக எங்கேயாவது எந்த மாநில கட்சியாவது கூட்டணி சேர்ந்த போது கூட எந்த மாநில கட்சியாவது அவர்கள் வாழ அனுமதித்திருக்கிறார்களா? ஆள அனுமதித்திருக்கிறார்களா? நிதிஷ்குமார் இன்றைக்கு பீகார்ல தேர்தல் நடக்க போகிறது. 6ஆம் தேதி 11ஆம் தேதினு 2 கட்டமாக தேர்தல் நடக்க போகிறது. 14ஆம் தேதி தேர்தலுக்கான ரிசல்ட் வரப்போகுது. நிதிஷ்குமாரை ஒழித்து கட்டி விட்டார்கள். ஒரே இந்துத்துவ கோட்பாடு இருக்கக்கூடிய சிவசேனா கட்சியே உடைச்சுட்டாங்க. பாஜக எந்த கட்சிக்குள்ளே போனாலும் சரி, எந்த கூட்டணிக்குள்ளே போனாலும் சரி, அவர்களை வளைத்து மலைப்பாம்பு முழுங்காம விடாது. இதை நான் சொல்லல. ராம சீனிவாசன் என்று சொல்லக்கூடிய பாஜகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் சொல்றாரு, நாங்கள் எந்த கட்சியோடு கூட்டணிக்கு போனாலும் அந்த கூட்டணி கட்சிய பின்னுக்கு தள்ளிட்டு நாங்கள் முதன்மை சக்தியாக மாறி விடுவோம் அப்படின்னு வெளிப்படையா சொல்றாரு. அப்ப பல அரசியல் கட்சிகளே அவர்கள் இந்த மாதிரி என்ன செஞ்சிருக்கிறான்? கபலீகரம் செஞ்சிருக்கான், இல்லாம செஞ்சிருக்கான். எனவே தன்னுடைய சகாக்களை அழைத்துக் கொண்டு ஓபிஎஸ்ஆ எல்லா பொறுப்புலையும் அவரா இருக்க போறாரு. முன்முறை அவை தலைவராக ஆக்கலாம், ஒரு ஆளை கட்சிக்கு பொருளாளர் ஆக்கலாம், ஒரு ஆளை கட்சிக்கு துணை பொதுச் செயலாளர் ஆக்கலாம். பிரிந்து சென்றவர்கள் எல்லாரும் என்கிட்ட வாருங்க, நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த அரசியலை நடத்துவோம் அப்படின்னு கூப்பிடுவதற்கான அருகதை எடப்பாடி பழனிசாமி இல்ல. தன்னை எதிர்த்து களம் கண்ட ஆரம் வீரப்பன் ஜானகிரியை நடத்தி கொண்டிருந்த ஆரம் வீரப்பன் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னால் ஜானகி ஜெயலலிதா என்று 2 அணிகளாக சக்கரத்தி சண்டை போடுறாங்க அரசியல் சொல்லி அன்றைய காலகட்டத்தில் விமர்சிப்பார்கள். எம்ஜிஆர் இறப்புக்கு பின்னால் 80களின் இறுதியில் நடந்த ஜானகி ஜெயலலிதா சண்டையில எல்லா ஆளுகிற அமைச்சர்களாக இருந்தவர்கள், 2ஆம் கட்ட தலைவராக இருந்தவர்கள் எல்லாம் ஜானகியில் தான் இருந்தாங்க. அதை கட்டமைத்தது ஆரம் வீரப்பன். காளிமுத்துல இருந்து நாவலர் நெடுஞ்செழியன்ல இருந்து எல்லாரும் அந்த அணியில இருந்தாங்க. அத்தனை பேரையும் அம்போன்னு அரசியல்ல விட்டுட்டா ஜெயலலிதா கட்சி நடத்துறாங்க. தனக்கு எதிர்முகமாக இருந்த ஆரம் வீரப்பனை தன்னோடு அரவணைத்துக் கொண்டார் ஜெயலலிதா. அதனாலதான் ஜெயலலிதா அசைக்க முடியாத தலைவி, அதனாலதான் வெல்ல முடியாத சக்தியாக நெடுங்காலமாக அதிமுக இருந்தது. லேடியா மோடியான்னு கேட்டா என்ன, எந்த தைரியத்தில் கேட்டாங்க? ஒரு நரேந்திர மோடியை இந்தியா முழுக்க பிரதமர் வேட்பாளராக பாஜக அறிவித்த போது லேடியா மோடியான்னு கேட்கக்கூடிய தில்லு ஜெயலலிதாக்கு எங்க இருந்து வருகிறது என்றால், தான் கட்சி ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறதுல இருந்தா வருவேன். என்னுடைய தமிழ்நாட்டுக்குள்ள என்னுடைய எல்லைக்குள்ள பாஜக ஒரு நாள் அரசியல் பண்ண முடியாது என்கிற அந்த அதிகாரம் தான். நீ அமித்ஷா கூப்பிட்டா போற, கார்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னோம்னா கால்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஜெயலலிதா காலில் இருந்து சசிகலா காலு, சசிகலா காலில் இருந்து அமித்ஷா காலு, மோடி காலுன்னு கால்களை மாற்றிக்கொண்டிருக்கிறார். கால்களை மாற்றி தான் டெல்லிக்கு போனாரு.
அரசியலிலே அவருக்கு தனித்தன்மையை நிரூபிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அதிமுக என்கிற தனி பெரும்பான்மை கட்சியை பார்த்து அதுதான் மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகிறது என்று நம்பக்கூடிய இடத்துல அவருடைய தொண்டர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா? இந்த கேள்வியெல்லாம் இருக்குது. அதனால செங்கோட்டையனை நீக்குவதன் மூலமாக செங்கோட்டையனோட சிறந்த விசுவாசியாக எடப்பாடி பழனிசாமி ஆகிவிட முடியுமா? திமுகவிலிருந்து பலமுறை அவருக்கு அழைப்பு வந்தது கடந்த காலங்களிலே. எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால கொங்கு மண்டலத்திலே ஒரு பெரிய சக்தியாக அவர் வர வேண்டும் என்பதற்காக திமுகவுக்கு வரதான் அழைப்பு விட்டாங்க. பல முக்கியமான மாவட்ட செயலாளர்கள் இருந்து மந்திரிகள் இருந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் போய் பார்த்தாங்க. அப்படி ஒரு நிலை வந்த போது செங்கோட்டையன் உடனடியாக முதலமைச்சராக அன்றைக்கு இருந்த கருணாநிதியை பார்த்து உடனே நான் சந்திக்கணும் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்கிறார். கலைஞரை பார்த்து போய் என்ன தெரியுமா சொன்னாரு? உங்க ஆளுகளை என்னை கூப்பிட சொல்லாதீங்க. ஒரு ஆளுகிற கட்சியினுடைய முதலமைச்சரை பார்த்து செங்கோட்டையன் சொல்றாரு, திமுகவிற்கு அழைப்பு விடுவதை நிறுத்துங்க, உங்க ஆளுக நீ பார்க்க கூடாதுன்னு உத்தரவு போடுங்க, கட்டளை விடுங்க. அவ்வளவு பெரிய விசுவாசியா இருக்கிற செங்கோட்டையனை தூக்கி நடு ரோட்ல நீ கீழே தூக்கி போடுறேன்னா, உன்னே கட்சியில அறிமுகப்படுத்தினவனை தூக்கி தெருவில் போடுறேன்னா இது நல்லதுக்கா? என் நன்றி கொண்டா இருக்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செயலன்றி கொண்டாம இருக்கும்பா. நன்றி கட்டவனுக்கு அரசியல் என்ன இடம் இருக்கு? இதைத்தான் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் என்பது. இன்னைக்கு பாருங்க, மனோஜ் பாண்டியன் என்று சொல்லக்கூடிய BH பாண்டியன் கடந்த காலங்களிலே அதிமுகவில் சபாநாயகராக இருந்தவருடைய மகன், OPS அணியில் இருந்தவர் திமுக இணைந்து விட்டார். ஏற்கனவே OPS அணியில் இருந்த மைத்ரேயன் திமுகவில் இணைந்து விட்டார். ஏற்கனவே அதிமுகவிலே எம்ஜிஆர் காலத்திலே தொடங்கி கட்சி தொடங்குகிற காலத்திலே இருந்து எந்த இஸ்லாமியனும் தன்னுடைய கைகளிலே பச்சை குத்தி கொள்ள மாட்டான். அன்வர் ராஜா எம்ஜிஆரின் பேரை பச்சை குத்தி கொண்டவர். அப்படிப்பட்ட அன்வர் ராஜா திமுக இணைந்துட்டாரு. இந்த கட்சி மொத்தமுமே போயிட்டு இருக்கு, ரிவர்ஸ்ல போகுது வண்டி. சரி, இப்ப கட்சியில இருந்து வெளியே இருக்கிற டிடிவி தினகரனோ அல்லது சசிகலா அம்மையாரோ அல்லது OPSஓ அதுக்கப்புறம் செங்கோட்டையனோ இவங்க 4 பேர் சேர்ந்து கட்சியை கைப்பற்ற வேலைகள்ல ஏதாவது ஈடுபட மாட்டாங்களா? அப்படி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல? அவருக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்னன்னா, அவர் முதலமைச்சராக இருந்த காரணத்தினால, அதிகாரத்தில் இருந்த காரணத்தினால சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம் தன்வசப்படுத்திக் கொள்ளக்கூடிய செலவினங்களை செய்யக்கூடிய காரணத்தினால அவர் முழுக்க கட்சியை கைப்பற்றி கொண்டார். அந்த இடத்துல OPS தன்னை தன்னுடைய நிலை தடுமாறிவிட்டார். அவர் ஆளுங்கட்சியாக இருக்கிற போதே முழு கட்சியையும் தன்வசமாக மாற்றிக்கொண்டார். அதனால அவருக்கு பின்னாடி ஒரு 64 MLAக்கள் இருக்கிறார்கள், இரட்டை இலை சின்னம் இருக்கிறது என்கிற காரணத்தினால இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக என்கிற நிலைமை இருக்கிறது. அது வலிமை மிக்கவனாக நீங்கள் இருப்பது என்பது உங்களை விட வலிமை குறைந்தவன் மீது தாக்குதல் நடத்துவதற்காக அல்ல. நீங்கள் பலசாலியாக இருப்பது என்பது உங்களை விடவும் பலம் குறைந்தவனோடு மோதி அவனை வீக்காக்குறதாக அல்ல, அவனை வீழ்த்துவது அல்ல, அவர்களை அரவணைத்து போவதுதான். வீரம் என்பது இன்னொருத்தனை கொள்றது கிடையாது, வாழ வைப்பதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் உங்களை விடவும் உங்க கட்சிக்காரன் ஒருவன் பலவீனப்பட்டு கிடந்தால் அவனை அரவணைத்து அவனை கட்சியில முதன்மை சக்தியாக மாற்றி தன் பக்கத்திலே வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர எடப்பாடி பழனிசாமிக்கு தன்னம்பிக்கை இல்லை. இப்ப கலைஞர் இருக்கிறாரு, திருச்சியில KN செல்வாக்கு பெறுகிறார் அப்படின்னு KN அவர் ஒழிச்சு கட்டல. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு கட்சியில லீடிங் போஸ்டிங்ல வருவாங்க, பெரிய ஆளா வருவாங்க. ஏன் கலைஞர் அவர்களை பார்த்து அச்சப்படவில்லை கடந்த காலங்களிலே? அப்படின்னா என்னை தாண்டி யாரும் செல்ல முடியாது. கட்சி KN ஒரு கட்சி கிடையாது, கலைஞர் கட்சி. அந்த தன்னம்பிக்கை உள்ளவன் தலைவன். என்னை தாண்டி யாரும் வளர முடியாது என்று நம்பிக்கை இருந்ததாலதான் ஜெயலலிதா மீண்டும் ஆரம்ப வீரப்பனை அழைத்துக் கொண்டார். தன்னை மிக மோசமாக விமர்சித்த காளிமுத்து அவர் மேடை பேசலாம், நீங்க பாத்தீங்கன்னா பால்கனி பாவை மேனா மினிக்கி, உனக்கு புண்ணாக்கு விலை தெரியுமா அடிமாடே, உனக்கெல்லாம் அரசியல் என்ன தெரியும் அப்படி மேடையில பேசுவாரு. ஜானகியை பார்த்தால் கும்பிட தோன்றும், ஜெயலலிதாவை பார்த்தா கூப்பிட தோன்றும் பேசினாரு மேடைகள்ல. அப்படி ஆபாச அர்ச்சனைகளை அள்ளி வீசிய காளிமுத்துவை கட்சியில மீண்டும் இணைத்துக் கொண்டார் ஜெயலலிதா. ஏன் காளிமுத்து போய் என்ன பண்ணிடுவாரு? மீட்டிங்ல போய் கத்துவாரு, வேற என்ன பண்ணுவார்? அதிகபட்சமா ஒரு பேச்சாளர், முன்னாள் அமைச்சர் என்ன செய்ய முடியும்? விமர்சனம் பண்ணுவார், அவ்வளவு என்ன பண்ணுவாரு? நீ தெருவா போய் கத்து விடு அப்படி நினைக்கிறேன். ஒருவர் இருந்தால் கூட, அதாவது ஒவ்வொரு செங்கலாதான் ஜோரா இருக்கு,
ஒரு செங்கலை உருவனா கூட இன்னொரு செங்கல் உழுகத்தான் செய்ய. அரசியல் கட்சியை பலவீனப்படுத்துவது என்பது எளிதானது, பலப்படுத்துவது ரொம்ப கஷ்டம். எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார், நான் பொதுச் செயலாளர் வந்தா போதும், இந்த கட்சி நாசமா போட்டோம், எதிர்க்கட்சி தலைவரா நான் இருந்தா போதும் என்று எல்லா பங்காளிகளையும் விரட்டி விட்டுவிட்டு பகையாளியாக இருக்கக்கூடிய பாஜகவோடு சரணடைந்து கிடக்கிறாரு. இது அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லதில்லை. ஆனா இப்போ இவங்களால நினைச்ச அந்த இரட்டை இலை சின்னத்தை வந்து அவங்க பக்கம் கைப்பற்றிக்க முடியும் தானே. இப்போ இந்த நான் தெரிஞ்சு பண்ணலாம் இல்ல, இரட்டை இலை சின்னத்தை எல்லாம் வந்து யாரும் கைப்பற்ற முடியாது. என்ன காரணம்னா பொதுக்குழு, செயற்குழு, சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி பக்கம் தான் இருக்கிறாங்க இப்போதைக்கு. ஒருவேளை இந்த தேர்தலில் படுமோசமான தோல்வியை அடைந்து தலைமையை மாற்ற வேண்டும் என்கிற போர்க்குரல் எழுந்தால் அப்போது வேண்டுமானால் அது மாற்றத்துக்கு உள்ளாகலாமே தவிர இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் அந்த கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான தலைவர். அதிமுக வந்து பாஜகவோட இப்போ கூட்டணியில் இருக்கு. இப்போ அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நீங்க பாக்குறீங்க? அதிமுகவினுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு, அவர்களுக்கு மீண்டும் வந்து பிரிந்து போன தலைவர்களை ஒன்று கூட்டுவதிலே எடப்பாடி பழனிசாமிக்கு விருப்பம் இல்லை. அதற்கு மாற்றாக அந்த பலவீனத்தை சரி கட்டுவதற்காக, அந்த பள்ளத்தை மேடாக மாற்றுவதற்காக தாவேகாவை அவர்கள் அழைக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் ஒருவேளை அதிமுகவோடு கூட்டணி கண்டால் கடைசி நேரத்தில் பாஜகவை கலட்டி விட்டுவார் எடப்பாடி பழனிசாமி என்று ஒரு கூட்டம் வந்து அதிமுகவினுடைய நம்பிக்கைக்குரிய கூட்டங்கள்ல இருந்து சில பேர் பேசுறாங்க. அப்ப பாஜக இல்லாத அதிமுக தான் வந்து அதிமுகவுக்கு சேஃப்டி. அந்த இடத்தை நிரப்புவதற்கு, இந்த பலவீனத்தை இட்டுக்கட்டி நிரப்புவதற்கு தாவேகா வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் விசிகா வந்துவிடும், சிபிஎம் வந்துவிடும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்துவிடும், பண்ருட்டி வேல்முருகன் வந்து விடுவார் என்றெல்லாம் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள். இலவு காத்த கிளின்னு சொல்லுவாங்க. இலவம் பஞ்சு வந்து பழுத்துறோம், பழமாயிரும், நம்ம சாப்பிடலாம் நினைக்கும் போது பஞ்சு திடீர்னு வந்து பருத்தி வந்து டப்புன்னு வெடிக்கும், கிளி ஏமாந்துருச்சும்பாங்க. எல்லாம் இலவு காத்த கிளிம்பாங்க. இலவம் பஞ்சுக்கான அந்த அது பழுக்க போவதில்லை, வெடிக்கத்தான் போகும். அது மாதிரி காத்திருந்து அவர்கள் கண்ட பலன் ஒண்ணும் இல்லை. அதனால அதிமுகவிற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு தாவேகா கூட்டணி தான். ஆனால் தாவேகா கூட்டணியில சட்ட சிக்கல் என்னன்னா, தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக கருதி கொண்டு கற்பனை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற விஜய்க்கு கரூர் சம்பவத்துக்கு பின்னால் பெரிய பின்னடைவை சந்திருக்கக்கூடிய தாவேகாவுக்கு என்ன செல்வாக்கு நடைமுறையில் இருக்கிறது என்பது இன்றைக்கு வரைக்கும் நிரூபிக்கப்படவில்லை. தன்னுடைய பலம் நிரூபிக்கப்படாத இந்த காலகட்டத்தில் நான் உனக்கு சமமானவன் என்று விஜய் கருதுறார். நானும் முதலமைச்சர் வேட்பாளர் தான்ங்கிறார். நீங்கள் நானும் பாதி சீட் ஷேர் பண்ணிக்கலாமான்னு அளவுக்கெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாரு. அது நடைமுறைக்கு வரவில்லை. அதனால இன்றைக்கு அதிமுகவின் நிலைமை என்பது என்னவாக இருக்கிறது என்றால் மிக மோசமான பலவீனமான நிலைமையில் இருக்கிறது. திமுக ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்கு பதிலாக தான் கட்சிக்காரனை தான் அப்புறப்படுத்த முடிகிறதே தவிர திமுகவை அப்புறப்படுத்தக்கூடிய ஆற்றலை அதிமுக இழந்து நிற்கிறது. இதை சரி கட்ட முடியுமா? இன்னும் 6 மாதத்திலே மாற்றங்கள் நிகழுமா என்று கேட்டால் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் பெரிய மாற்றங்கள் நிகழ்வதற்கான சாத்தியங்கள் தெரியவே இல்லை. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார். மீண்டும் அடுத்த அரசியல் நேர்காணலில் உங்களோடு நாம் இணைகின்றோம். இது K24 அரசியல் களம். நன்றி.